தற்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகமணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தற்பொழுது வரவேற்புரை வழங்க திரு எஸ்.வி. சேகர் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் சிறந்த நாளாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி என்று மட்டும் சொல்லாமல் தமிழ் நாடக கலைஞர்கள் அவர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம்மோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடத்தக்கூடிய பிரம்மாண்டங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் குசேலர் மாதிரி, நீங்கள் கிருஷ்ணர் மாதிரி, நாங்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இல்லாட்டா இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த நாடகக்குழு 50 வருஷத்தில் 7000 நாடகம் போட்டிருக்கிறதுங்கிறது சாதனை என்றாலும் அந்த சாதனையை அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு சாதனையாளர் வேண்டும் என்றால் அது நம்முடைய தமிழக முதல்வர். உலகமுள்ள 6 கோடி தமிழர்களுக்கும் இன்றைக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நாடக குழு ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ராமா ட்ரஸ்ட்டை பற்றி நான் முதலே சொல்லிட்டார். நான் பேசுவேன் உங்களை பற்றி, நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால் நான் எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் இந்த சாதனை நடத்துவதற்கு முக்கிய காரணம் இது ஆரம்பித்து வைத்த என்னுடைய தந்தை திரு எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள். நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ரோஜா படத்தில் அவர் தான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணுவார். அரவிந்த் சாமி பாஸ்னா புரியாது, இந்த வெள்ளப்பணியாரனா தான் புரியும். அதுக்காக சொன்னேன். அவர் ஆரம்பித்தார். ரொம்ப வெல் டிசிப்ளின்டு பர்சன். அவருடைய 100வது ஆண்டு இது. எங்கள் நாடகக்குழுவுடைய 50வது ஆண்டு. என்னுடைய 75வது வயது இந்த டிசம்பர் மாதம். இதில் முதல்வருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எங்கள் அப்பாவோட 75வது பிறந்த நாளைக்கு ஜிஆர்டியில் நீங்கள் வந்தீங்க, அன்ற மேயராக இருந்தீங்க. எங்கள் அப்பா நிறையா இந்த அனாதை பிணங்களை அடக்கம் செய்வார். அப்போது நம்முடைய முதல்வர்கிட்ட சொல்லி அந்த டெட் பாடிக்கெல்லாம் ஒரு ஒயிட் காடா துணி வேணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொல்கிறார். அடுத்த நாளே அத்தனை ஹாஸ்பிட்டல்லையும் அந்த அந்த அனாதை பிணங்களுக்கு அந்த ஒயிட் காடா துணி இருந்தது. அதே போல் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது, துணை முதல்வராக இருந்தபோது, அப்போ நான் கேட்டேன், சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய வெட்டியான்களை அரசு ஊழியராக்கணும், பிணம் வந்தால் தான் பணம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு. அது அடுத்த அந்த செஷன் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே அவர்களை அரசு ஊழியராக்கி இன்று வரை அரசு சம்பளம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் வாழ்த்துவாங்க. காலையில் எழுந்தோன்னே 2 பணமாவது வந்தால் தான் இன்றைக்கி நமக்கு வாழ்க்கைன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா எப்படி மருத்துவர்கள் நோயாளிகளோடையே வாழ்கிறாங்களோ அது மாதிரி இவங்க இறந்தவர்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு உண்டானது பண்ண முடிஞ்சது. எனக்கு எங்கள் நாடகக்குழுவின் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து வருஷத்துக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம்ஸ் வாங்கி தரோம்.
வருஷத்துக்கு 200 பேருக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அப்புறம் பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜுனைல் டயபிட்டிஸ், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடு போன்ற விழிப்புணர்வு முகாம்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். எல்லாவற்றையும் தாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் அங்கே உள்ள அடையாளம் அனாதை பிணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அனாதையாக யாரும் இறக்கிறதில்ல, ஆதரவு இல்லாமல் இறக்கிறார்கள். அப்படிப்பட்ட 600 ஆதரவற்ற பிணங்களை கொண்டு வந்து நாங்கள் எங்கள் சொந்த செலவில் அடக்கம் செய்திருக்கின்றோம். இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நிறையா எத்தனையோ ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே சிவராமன் தமயந்தின்னு 2 பேர் உட்காந்துருக்காங்க. எங்கள் ட்ராமாவுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, என்ன கர்டன் ஓரமாக கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு போவாங்க. நான் சொன்னேன், ஓரமாக கிழிஞ்சிருந்தால் 10 ரூபாய்க்கு தைச்சிட்டு போகிறோம், இதுக்கு 50,000 ரூபா கொடுக்குறீங்க? இல்லை, நீங்கள் வேறு சேரிட்டிலாம் பண்ணுறீங்க, பண்ணுங்கன்னு சொல்லி. அதே போல் எனக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த மேடையில் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கலைமாமணி அவார்டு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. கலைமாமணி அவார்டுங்கிறது அன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு விருது. அடுத்த நாள் பேப்பரில் அது பழைய அன்றைக்கி வரும் நியூஸு, அதுக்கு அடுத்த நாள் பழைய நியூஸாக போயிடும். அப்போ தான் நான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். கலைமாமணி பரிசு பெற்றவர்களுக்கு ஒரு வாழ்நாள் கௌரவமாக அவர்கள் தமிழக பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும்னு கேட்டேன். அதை உடனே கொடுத்தார். அது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு துணைக்கு ஒருத்தர் போகிறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்கார். இதுக்கும் அனைத்து வெறும் நாடக கலைஞர்கள், அனைத்து மேடை கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லார் சார்பாகவும் எங்களின் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், நமக்கு ஒன்று வேணும், நமக்கு ஒன்று வேணும்னு ஒன்று இருக்குது, பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது பொதுவாக வாய்ப்பு இல்லாதவர்கள், குரல் அற்றவர்களுடைய குரலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு ஏதோ நல்லபடியாக நடத்த முடியுது, நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு வீக் டே, டிராஃபிக் அந்த மாதிரி இருக்குது நமக்கு. முன்னெல்லாம் அரை மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லுவோம். இல்லை, நான் கிளம்பிட்டேன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அரை மணி நேரத்தில் வர முடியுமா முடியாதான்னு தெரியாது. நான் 8th பக்கம்தான் இருக்கேன், வந்துடுவேங்கிறாங்க, வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகுது. ஏன்னா போய் யூட்டர்ன் எடுத்துகிட்டு வருது. ஆனால் மெட்ரோ வருது. தமிழ்நாட்டில் மெட்ரோ வந்த பிறகு இந்தியாவின் மிகச்சிறந்த தலைநகரங்களில் சென்னை ஒன்றாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாங்கள் நாடகம் போட்டிருக்கோம். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மேலே மாற்று கருத்து சொன்னால் அவங்களுக்கு ஏதோ மாறுபட்ட கண், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. நம்ம எதுவும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. உடனே நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன்பாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வலிக்காத சவுக்குங்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணுறாங்க. நான் அரசியலே பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆனால் சவுக்கு சீப்பாக கிடைக்குதுன்ட்டு தான் சொன்னேன். என்னுடைய பேத்தி கூட வந்து பாடும்போது, நீ ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுமா அப்படின்னு என் பேத்தி கொஞ்சம் நியூஸ்லாம் பார்க்குறவ. அவள் சொன்னான், என்ன தாத்தா தமிழ்த்தாய் வார்த்தா பாடணும், முதல்ல நேஷ்னல் ஆந்தம் தானே பாடணும் அப்படின்னா. இல்லைம்மா, தமிழ்த்தாய் வாழ்த்து தான் போடணும். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நம்ம நேஷ்னல் ஆந்தம். அதுக்கு அடுத்தது நேஷ்னல் ஆந்தம். நேஷ்னல் ஆந்தம் பாட மாட்டேன்னு யாருமே சொல்லலையே. இல்லையே, அப்படியா தாத்தா அப்படின்னாங்க. இந்த தாத்தா கிட்ட சொல்லாதம்மா, கிண்டியில் இருக்கிற தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு. அது எந்த தாத்தான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவள் சொன்னதுக்காக சொல்கிறேன். ஆனால் நமக்கு எது சிறப்பாக கிடைக்கிறதோ அதை விட எது இல்லையோ அதை நினச்சி இயங்கக்கூடிய மனோபாவம் தான் ஜாஸ்தி. மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லோருக்குமான முதல்வர். அவர் அந்த எல்லோருக்குமான முதல்வராக இருக்கும் வரை அவர் என்றுமே முதல்வராக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய 3000வது ட்ராமா சீஃப் மினிஸ்டர், அன்றைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. 3500 அன்றைய முதல்வர் கலைஞர் திரு மூப்பனார் அவர்கள் வந்தாங்க. 5000வது நாடக விழா அப்பவும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், வைகோ வந்தாங்க. அதற்கு பிறகு 5600 அன்றைய முதல்வர் நம்முடைய கலைஞர் அவர்களும், துணை முதல்வராக இருந்த நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் வந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறது ரொம்பவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் அசம்பிளியில் அவர் துணை முதல்வராக அறிவிக்கும் போது நான் கை தூக்கி நான் வாழ்த்துறேன்றேன். என் கையை பிடிச்சி 10 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் வேறு கட்சியில் இருக்கேன். எனக்கு கட்சி இதெல்லாம் இல்லை, நான் விசுவாசி கிடையாது, நான் நேர்மையானவன். வாழ்க்கையில் நட்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவன்.
நமக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான். ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு என்ன கிடைக்கும் அவசியமே இல்லை. நாம் எல்லாரும் நல்லா இருக்கோமா, அதை விட என்ன வேணும் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட பல நன்மைகளை கூடிய விரைவில் எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி செய்வார். ஏன்னா இது ஒரு நாடக விழா. இந்த நாடக விழாவில் நான் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் எனக்கு பேச முடிய வாய்ப்பு. ஆனால் மீண்டும் மீண்டும் எங்கள் ஆழ் மனத்தில் இருந்த அத்தனை நன்றியையும் நாங்கள் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கேன், உங்கள் பிரச்சாரம் கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டிங்க. 2026 எலெக்ஷனுக்கு. இன்னும் பாக்கி பேர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் சில பேர் முயற்சிக்கவே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால் உங்கள் வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, உங்கள் உழைப்புத்தான் உங்கள் வெற்றி. நான் ஒரே ஒரு தொகுதி, மயிலாப்பூர் தொகுதி மட்டும்தான். அதுக்கே நமக்கு டயர்டாகுது, மூச்சு அரைக்குது. 234 தொகுதி அசால்ட்டாக 2 தடவை 3 தடவை முருகன் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி சுற்றி வந்துட்டுருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு இந்த தெம்பு, தேக ஆரோக்கியம், உடல் நலம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அனைத்து மக்களுடைய நல்ல எண்ணங்களும் வாழ்த்துக்களும் உங்களை 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நான் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு நிறையா விஷயம் கொடுத்துருக்கேன். 100 ஆண்டு காலம் இருந்து நிறைய சமூக சேவகர். அவர் 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். நான் 53 தடவை நான் ரத்தம் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களால் முடிந்தால், எங்கள் தந்தை 1958 இந்த மந்தவெளிப்பாக்கத்துக்கு வந்தோம். அந்த தெரு 5வது ட்ரஸ்ட் கிராஸ் தெரு, அதை நீங்கள் எஸ்வி வெங்கட்ராமன் தெருவாக மாற்றி அமைத்தால் ஒரு நாடக கலைஞனுக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்தல். அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்தல். தற்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களின் நாடகப்பிரியா குழுவினர் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார். திரு EVR மோகன் அவர்கள், திரு கிருஷ்ணகுமார், திரு TA குமார், திரு L கணபதி, பிரேம் குமார், ராஜேந்திரன், ராமானுஜம், ராமநாராயணன், SKS கணேசன், சுரேஷ்,
ஜெயசூர்யா, நிவாஸ், ஸ்ரீநாத், ராஜேந்திரன், நிவாஸ், ஸ்ரீநாத், குட்டி பத்மினி, திருமதி சுஜாதா அவர்கள், கல்பனா, சுபா கணேஷ், லக்ஷ்மி, உஷா, லைட் கலைவாணன், லைட் ரவி, லைட் கிச்சா, சவுண்ட் கணேஷ், கிச்சா, திரு கோவி கோவன், திரு ஜி கே கோபிநாத், பி எஸ் ராஜா அவர்கள், விஜய் முரளி, கிளாமர் சத்யா, ரோஷினி பத்மநாபன், ஜெயராமன், பிஸ்கட் கணேசன், ரோஷினி பத்மநாபன், பிஸ்கட் கணேசன், பத்மா ஸ்டேஜ் கண்ணன், நாசர், நிவாஸ், நிவாஸ், நாசர், ஸ்ரீநாத், முத்து, மேக்ஸ் அவர்கள், பி எஸ் ராஜா, கிறிஸ்டீன், திரு டிடிஆர், கிறிஸ்டீன்,
பிரிண்டர் ரவி, அஸ்வின் சேகர், Ashwin Shekhar and Shruti. Shekhar சாருடைய பேரன் பேத்தி ஆர்னா அண்ட் ஆர்யான். ஆர்னா தான் இவங்க நீராடும் கடல் எடுத்து பாடினவங்க. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா இவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு. அடுத்தது எனக்கு ஒரு ஷீல்ட் கொடுக்கணும். அதை இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ள என்னுடைய மனைவி எங்கள் அம்மாவுக்கு கழிச்சு நான் அம்மா இல்லையா? சரி வா. அம்மா
தற்பொழுது விழா மலரை வெளியிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துரை வழங்குமாறு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள நாடகப்பிரியா குழுவின் 50ஆம் ஆண்டு விழா, நாடகப்பிரியா நிறுவன தலைவர் திரு எஸ்.வி. வெங்கட்ராமன் அவருடைய 100ஆண்டு விழா, நாடகப்பிரியாவின் 7000 நாடக விழா, இந்த 3 விழாக்களை இணைத்து முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய நாயகன், நாடகப்பிரியா நாடகக்குழுவினுடைய தலைவர், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் எஸ்.வி. சேகர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் என்னுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் மேலவை உறுப்பினர் திரு டி.கே. இளங்கோவன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் வேலு அவர்களே, முன்னாள் நீதியரசர் ஜாஃபர் அலி அவர்களே, அக்பர் அலி அவர்களே, திரைப்பட இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களே, திரைத்துறையினுடைய முன்னணியினர்களே, சிறப்பாக இதில் பங்கேற்று நடித்திருக்கக்கூடிய நாடக குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களே, திரு எஸ்.வி. சேகரவுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாடகப்பிரியா அமைப்பின் நிறுவனத்தினுடைய தலைவர் திருமிகு எஸ்.வி. வெங்கட்ராமனுடைய 100ஆண்டு விழா, எஸ்.வி. சேகருடைய 7000வது நாடக விழாவிலே பங்கெடுத்து வாழ்த்து சொல்லக்கூடிய அல்லது சிறிது நிமிடம் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய சேகர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரும் பேசுகிறப்போ நம்ம முதல்வர் சொன்னார். அதனால் நானும் நம்முடைய சேகர் என்று நானும் சொல்லுகிறேன். 100ஆண்டு விழா காணக்கூடிய எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்கள். நாடக உலகில் கொடிகட்டி பறந்தவராக விளங்கியவர். 1940 முதல் ஆயிரக்கணக்கான நாடகங்களை நடத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண் வேடமிட்டு நடிச்சிருக்கக்கூடியவர் அவர். தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் வருகை தரு பேராசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர்
வண்ணக்கோலங்கள் தொடரினுடைய தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய கலைப்பணியை ஆற்றியிருக்கிறார். பெப்சி என்ற திரைப்பட யூனியன் பெயரை இவரும் MP சீனிவாசனும் சேர்ந்து தான் அதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இரத்த தானம் செய்கிறதுல மாபெரும் சாதனை படைத்தவர் நம்முடைய SV வெங்கட்ராமன் அவர்கள். இப்படி ஒரு நீண்ட பட்டியலையே அவரை பற்றி சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட புகழ் மாலையை சூடக்கூடிய அளவிற்கு சாதனைகள் செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு 100ஆண்டு விழாவை இவ்வளவு சிறப்போடு எழுச்சியோடு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய SV சேகர் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேதி கேட்டு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு. அங்கே வந்து என்னுடைய இடத்தில் அமர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தார். கோரிக்கைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு உத்தரவை என்னிடத்தில் போட்டார். என்ன என்று கேட்டால், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், 7000 நாடகத்தை நடத்தி முடித்து அதை உங்கள் தலைமையில் நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். என்னுடைய தந்தையாருடைய 100ஆண்டு விழாவை அந்த நிகழ்ச்சியில் நடத்திட திட்டமிட்டிருக்கிறோம். எங்களுடைய நாடக குழுவினர் அத்தனை பேருக்கும் நீங்கள் கேடயம் வழங்கிட வேண்டும். நீங்கள் வந்து பேசக்கூட வேண்டாம், ஒரு 10 நிமிடம் நாடகத்தை பார்த்துவிட்டு கேடயத்தை பரிசை மாத்திரம் வழங்கிவிட்டு போனால் போதும் என்றுதான் என்னிடத்தில் சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இது போன்ற நாடக விழாக்கள் தனிப்பட்ட முறையில் நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சிகளுக்கு நான் போவதில்லை, அதிகமாக போகிறதில்லை. அரசு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, இப்படித்தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு நேரம் போதவில்லை. ஏன்னால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டால் அடுத்தவர் கூப்பிட ஆரம்பித்துவிடுவார்கள், அது தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று நான் இடத்தில் சொன்னபோது, இல்லை இல்லை, நீங்கள் கட்டாயம் வந்து தான் தீர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அவர் உத்தரவையினால் மீற முடியல. அதனால் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், நன்றியோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய SV சேகர் அவர்கள் எங்கே இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும், இப்போ எந்த கட்சியும் தெரியாது, நம்ம கட்சி இந்த நான் நாக்கு விட்டதில்ல, உதற விட்டதில்ல, தலைவர் சொல்வார். நம்ம என்ன விட்டுது பாருங்க. அதனால தான் இன்றைக்கு நானும் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். நம்முடைய SV சேகர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை போலவே கலை உலக சேவைக்காக அரும்பாணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர், ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர், தொடர்ந்து ஆற்றப் போகக்கூடியவர். அதனால்தான் இன்றைக்கு அவரை வாழ்த்த நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். SV சேகர் விழாவில் இந்த MK ஸ்டாலின் கலந்துக்கிறதுல யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் வியப்படைய தேவையும் இல்லை. நம்ம SV சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 25 நாடகங்களை எழுதி அவற்றை 7000 முறை அரங்கேற்றி இருக்கிறார். இன்றைக்கு 7000வது நாடக விழா நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி 3500 நாடக விழாவை, அதற்கு பிறகு 5600வது நாடக விழாவை முத்தமிழறிஞ தலைவர் கலைஞர் அவர்கள் அழைச்சு தான் அவர் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு 7000 நாடகத்தை அவருடைய மகன் ஸ்டாலின் அழைச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் மேலையும் என் மேலையும் அளவு விழுந்து பாசமுடையவர் நம்முடைய SV சேகர் அவர்கள். பாசம்னா அது அரசியல் பாசம் இல்லை, கலை பாசம், அதான் முக்கியம். இந்த கலை பாசம் காலத்தால் அழியாது, அழிக்க முடியவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா SV சேகர் அவர்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் தான். எங்கள் குடும்பம்னா கலை குடும்பம். அவர் நடத்துகிற நாடகத்தோட தலைப்பு அதிர்ஷ்டக்காரன். இப்போது 3வது முறையாக விழா நடத்தி ஆட்சி கிடைச்ச அதிர்ஷ்டக்காரன் அவர். அவருக்கு அதிர்ஷ்டத்தில் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதே போல் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு. அவரே சொன்னார் இங்கே பேசுகிற போது.
தலைவர் கலைஞர் மேலே எஸ்வி சேகர் அவர்களுக்கு மதிப்புண்டு, பாசம் உண்டு, பற்று உண்டு. அதே மாதிரி எஸ்வி சேகர் மேலே கலைஞருக்கும் பற்று உண்டு, பாசம் உண்டு, மதிப்பு உண்டு. என்னால் பல நேரம் நாங்களும் பார்த்துருக்குறேன். அவர் வீட்டுக்கு வர போதெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு ஏற்கனவே கொடுத்து காத்திருக்கிறவங்களாம் உட்கார வச்சுட்டு சேகர் இருந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் நடக்கிற போது கூட அவர் அதிமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் கொண்டு பெட்டிஷனையோ மனுவையோ கொண்டு தலைவரிடத்திலிருந்து கொடுக்குற போது அதை புன்சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்து அதை உடனே செய்து கொடு, அது என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார். எங்களுக்கெல்லாம் கோபம் வரும் அந்த நேரத்தில். எங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு, எங்கள் கட்சி உறுப்பினர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. காரணம் அந்த அளவுக்கு அவர் மீது பற்றும் பாசமும் உண்டு. இன்றைக்கு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னாலும் அவர் மீதான பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், கருதுகிறேன். அதுதான் உறுதி. ஆக கட்சிகள் மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம், ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது. அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ்வி சேகர் அவர்களை தைரியமாக நாம் சொல்ல முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கட்சியில் அவர் இருந்தாலும் துணிச்சலாக எதையும் எடுத்து சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. இப்போ கூட யாரை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காருன்னு அதையும் உங்களுக்கு தெரியும். இந்த நாடகத்திலே சில காட்சிகளை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்குறப்போ 2026 தேர்தலுக்கு இவரை நம்ம பயன்படுத்திக்கிட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. 1996 செப்டம்பர் 18ஆம் தேதி எஸ்வி சேகருடைய 3500 நாடக விழா நடத்தினப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துக்கிட்டு எஸ்வி சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தத்துப்பிள்ளை. தத்துப்பிள்ளைன்னு அந்த நாடகத்துக்கு பேர். அதில் கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் வாழ்த்துக்கிற போது சொன்னார், சேகர் ஒரு தத்துவ பிள்ளைன்னு பேசினார், வாழ்த்தினார். தத்துவப்பிள்ளை நாடகத்தில் நடித்த எஸ்வி சேகருக்கு ஒரு தத்துவ பிள்ளை ஒரு பட்டத்தை கொடுத்தார். அப்போ அடுத்து 5600வது நாடக விழா நடத்தினப்போ 2010 7ஆம் தேதி நடத்தினப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்துக்கிட்டு பாராட்டினார். அப்போ எஸ்வி சேகர் போட்ட நாடக தலைப்பு அல்வா. அந்த நாடகத்துக்கு தலைப்பு நாரதகான சபாவில் தான் அந்த நாடக விழா நடந்துச்சு, இதே சபாவில் தான் நடந்துச்சு. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நானும் அந்த நாடக விழாவில் கலந்து கொண்டேன். அல்வா ட்ராமாவை நானும் பார்த்தேன். டைமிங்காக டைலாக் பேசுகிற அவருக்கு ஈடு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு எஸ்வி சேகர் பேசுவார். ஆக 12-16 வருஷத்துக்கு முடியாத அந்த சம்பவம்லாம் இப்போ சொல்லும் போது இப்போ இருக்கிற அரசியலுக்கு அது எப்படி பொறுத்தது பாருங்க. அதுதான் இந்த கலையினுடைய நுணுக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக டைமிங்கை தாண்டி டைமிங்காக டைலாக் பேசுறதுல நம்ம எஸ்வி சேகர் ஒரு பெரிய கில்லடி. அந்த விழாவில் பேச நான் சொன்னேன், எஸ்வி சேகர் நாடகத்தில் மட்டும் இல்லை, நேர்லையும் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். எம்எல்ஏ இருந்தப்போ சட்டமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களெல்லாம் சிரிக்க வைப்பார். அவர் உள்ளத்தில் கலைஞர் இருக்கிறது என்னை பெரிதும் கவர்ந்த ஒன்றாகும். நாடகத்துறையில் மட்டுமல்ல, சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு எஸ்வி சேகர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், மருந்து கேப்சூல் போல மக்கள் நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கும் விஷயத்தில் எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு சேகரைத்தான் நான் காண்கின்றேன் என்று கலைஞர் பாராட்டினார். 15 ஆண்டுகள் கடந்தும் அந்த சிரிப்பு கேப்சூல் இன்னும் வீரியத்தோடு பயன்பட்டு வருகிறது. திரைப்படங்களில் வசனத்தை மறந்துட்டா ரீடேக் எடுத்து அதை தவிர திருத்திக்கலாம். அந்த நாடகத்தில் அப்படி முடியாது, ரீடேக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அதை சமாளித்து பேசி ஆகணும், சமாளித்து நடித்து ஆகணும். ஆகவே நாடகத்தில் சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அது காட்டி கொடுத்துரும். நாடகத்தில் நடிக்கிறது வந்து எவ்வளோ சிரமமானது, நடத்துறது எவ்வளோ சிரமமானது என்பதை எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஏனென்றால் 71 அதற்கு பிறகு 89 தேர்தல் பிரச்சார நாடகத்தை நான் தமிழ்நாடு பூரா போய் நடத்தியிருக்கிறேன். முரசே முழங்கு, திண்டுக்கல் தீர்ப்பு, வெற்றி நமது என்ற 3 நாடகங்கள் நடத்தியிருக்கிறேன்.
அதற்கு பிறகு சின்ன தொலைக்காட்சியில் சின்ன திரையில் குறிஞ்சி மலர், சூர்யா நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறப்பு காட்சியாக ஒன்று நடிச்சிருக்கிறேன். எனக்கு அதில் அனுபவம் உண்டு. ஆக ஒவ்வொரு முறையும் நாடகம் அரங்கேற்றம் செய்வது ஒரு பிரசவ வேதனை மாதிரி. ஏனென்றால் ஒரு ஊரில் ஒரு முறை ஒரு நாடகம் அரங்கேற்றம் வெற்றி பெற்றுடும். ஆனால் அடுத்த ஊருக்கு போகிற போது அது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் ஏற்படும். ஆக அந்த அளவிற்கு தான் நாடகத்தை நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட துறையில் 7000வது நாடகத்தை நடத்துகிறாருன்னா அது பெரிய திறமை வேண்டும். அந்த திறமை படைத்தவராக சேகர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சாதனை. அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய ஸ்ரீ சேகர் அவர்கள். அவருடைய இந்த வெற்றி என்பது அவரது கால திறமைக்கான வெற்றி, கலைப்பணிகளுக்கான வெற்றி. நாடகம், கூத்து, சினிமா, டிவி சீரியல், வெப் சீரிஸ் என்று கலையின் வடிவங்கள் மாறலாமே ஒழிய எந்த கலையாக எந்த ஊடகமாக இருந்தாலும் அதில் சிறந்த சிந்தனையும் அழகிய கலைஞத்தையும் இருந்தால் அவற்றை எவராலும் வெல்ல முடியாது. எஸ்வி சேகர் அவர்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. அதை அவரால் தக்க வச்சுக்க முடியுது. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும். அவர் செயல்பாட்டால் தான் நாடகக்கலை காப்பாற்றப்படும். நம்ம எஸ்வி சேகர் அவர்கள் 1960 முதல் நடிகராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக இயங்கிக்கிட்டே இருக்கிறார். இத்தனை ஆண்டு கலைப்பயணத்தில் அவர் எத்தனையோ பேரை பார்த்திருப்பார், எத்தனையோ போட்டிகளை சந்திச்சிருப்பார், எத்தனையோ நெருக்கடிகளை சமாளிச்சிருப்பார். அத்தனையும் கலைப்பணி ஆற்றின காரணத்தினால்தான் அவரை நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துணிச்சலோடு விமர்சனம் செய்கிற ஆற்றல் அவருக்குத்தான் உண்டு. அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று உண்டு. அந்த கோரிக்கையை நான் பார்த்தேன், அதை கேட்டேன். அவர் பேசுகிற போது சொன்னார், அவர் தந்தை வாழ்ந்த அந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமாக, உறுதியாக அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும் என்பதை தெரிவித்து, நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரையாற்ற அஸ்வின் சேகர் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக்கிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் நாடகப்பிரியா குழு சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த நாடகமே எங்கள் அப்பாவோட ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி தான். ஹீஸ் அ செல்ஃப் மேட் மேன். ஸோ இது வரைக்கும் யாருமே ஒரு பேக்கப் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் இன்னி வரைக்கும் தனியாக ஜெயிச்சு காமிச்ச ஒரே ஆள் எங்கள் அப்பா மட்டும்தான். ஸோ இன்னைக்கு அவர் ஒருத்தருக்காக இங்கே எல்லாருமே வந்தது எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் நாடக குழு சார்பாகவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அப்பா சொன்ன மாதிரி 5700 ஷோக்கு கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் சாரும் வந்தார். ஸோ இன்னைக்கு 7000 ஷோக்கு சீஃப் மினிஸ்டராக அவர் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஒரு வாட்டி நான் அப்பாவோட சார் சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. அவர் பர்த்டேக்கு கோபாலபுரத்தில் விஷஸ். ஸோ அப்பா கிளம்புனாரு, அவர் கூட போயிட்டேன். ஸோ போனப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒரு பென் வச்சுருந்தேன். அவர் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு கலைஞர் சார்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் வேணும். நீ என்ன பண்ண போகிற அதை வச்சுக்கிட்டு அப்படின்னாரு. இல்லை, நான் பத்திரமா எப்போவுமே வச்சுப்பேன். எவ்வளோ பேர்கிட்ட அது இருக்குன்னு தெரியாது, இன்னி வரைக்கும் நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு 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 கனெக்ஷன், ஒரு நெருக்கமான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அப்பாவோட 60வது கல்யாணத்து போது நிறையா பேர் இன்வைட் பண்ணியிருந்தோம், அரசியல் ரீதியாக சினிமா ரீதியாக. அது எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால்
கலைஞர் ஐயா வந்து நான் வருவேன்னு சொன்னார். கண்டிப்பாக அவர் வந்து அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ப்ளெஸ் பண்ணார். அதெல்லாம் வந்து எப்போவுமே ரொம்ப மறக்க முடியாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 2026 வந்து அவர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்னு நாங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நான் ஆக்சுவலாக ரொம்ப இந்த மாதிரி வாழ்த்துறை அதெல்லாம் நான் பேசினதே கிடையாது. அண்ட் இன்னைக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் அப்பா இங்கே கொடுத்துருக்காரு, இங்கே எல்லார் முன்னாடியும் பேசுகிறதுக்கு. ஸோ அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் எங்கள் நாடகப்பிரியா சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தற்பொழுது நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे